ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லென்ஸ் உருவாக்குவதனுடைய சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, இதுக்கு நம்ம ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த லென்ஸினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N2. இந்த லென்ஸினுடைய ஒளிவிலகல் எண் வந்து N2. இது எங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா N1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மீடியத்தில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். N1 ஒளிவிலகல் எண் கொண்ட ஒரு ஊடகத்தில் இந்த லென்ஸை வந்து வச்சிருக்கிறோம். இந்த லென்ஸ் வந்து பை கான்வெக்ஸ் லென்ஸ், அதாவது குவி லென்ஸ். இந்த குவி லென்ஸினுடைய இப்போ Pன்றது என்ன அப்படின்னா போல் ஆஃப் தி லென்ஸ், லென்ஸினுடைய முனை. சரி, இது என்ன? இது வந்து இந்த லென்ஸில் 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்திருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் 1, ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து 2. அதாவது இந்த லென்ஸ் அப்படின்னாலே 2 கோளக பரப்பு வந்திருக்கும். ரைட் சைடில் ஒரு கோளக பரப்பு இருக்கு, லெஃப்ட் சைடில் ஒரு கோளக பரப்பு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ், முதன்மை அச்சு. இந்த முதன்மை அச்சில் இந்த லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் ஓன்ற ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட், ஒரு புள்ளி பொருளை நான் என்ன செய்கிறோம் அப்படின்னா வைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா யூன்னு மெஷர் பண்ணுறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா டிஸ்டன்ஸையும் நம்ம Pல இருந்து தான் மெஷர் பண்ணுவோம். இப்போ Pல இருந்து இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸை யூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு லைட் ரேஸை கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து ஒரு லைட் ரேன்றதுனால ஏரோ மார்க் இருக்குது. இது வந்து ஒரு கதிர், அது ஸ்ட்ரைட்டாக என்ன செய்யுது அப்படின்னா போகுது, எந்த ரிஃப்ராக்ஷனும் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து போகுது. சரி, இன்னொரு லைட் ரேயை நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு கதிர். இந்த கதிர் என்ன செய்யுது அப்படின்னா முதல் கோளக பரப்பு, இதுதான் முதல் கோளக பரப்பு, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல பட்டு லைட் என்ன செய்யும் அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகும். ஏன்னா இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம், இது ஒரு ஊடகம், இது ஒரு ஊடகம். அப்போ இந்த ஊடகத்திலிருந்து இந்த ஊடகத்துக்கு லைட் ரே வந்து போகும்போது என்னவாகும், ரிஃப்ராக்ட் ஆகும். அப்போ ரிஃப்ராக்ட் ஆகி லைட் ரே நமக்கு ஃபைனலாக எங்கே ரீச் ஆகுதுன்னு பாருங்க. பிரின்சிபல் ஆக்சஸில் I' பாயிண்ட்ல மீட் பண்ணுது. I' பாயிண்ட்ல தான் நமக்கு ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும். I' பாயிண்ட்ல தான் ஒரு இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இமேஜோடைய டிஸ்டன்ஸை நம்ம V' எடுத்துக்கிறோம். இப்போ V' என்ன? இந்த Pல இருந்து I' இமேஜோடைய டிஸ்டன்ஸ். சரி, இப்போ இந்த லைட் ரே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இந்த கோளக பரப்புல மட்டும்தான் விலகல் அடையுமா அப்படின்னா இல்லை. அகைன் ரைட் சைடில் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இங்கே ஒரு கோளக பரப்பு இருக்கு, இங்கேயும் லைட் ரே என்ன செய்யும் அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ராக்ட் ஆகி ஃபைனல் இமேஜ் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா I' பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கும். இந்த I' பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய ஃபைனல் இமேஜோட டிஸ்டன்ஸை நம்ம Vன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸு, இது ஃபைனல் இமேஜோடைய டிஸ்டன்ஸு, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் லைட் ரே ரிஃப்ராக்ட் ஆகும்போது, ஒளி விலகல் அடையும் போது கிடைக்கக்கூடிய பிம்பம், இமேஜோடைய டிஸ்டன்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அதாவது ஒற்றை கோளக பரப்பு மட்டும் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சமன்பாடு வந்து இருக்கு. என்ன சமன்பாடுன்னு பாருங்க. 2வது ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் டிவைடட் பை பிம்பத்தினுடைய தொலைவு மைனஸ் முதல் ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் டிவைடட் பை பொருளினுடைய தொலைவு இஸ் ஈக்குவல் டு 2வது ஊடகம் மைனஸ் முதல் ஊடகம் டிவைடட் பை R. இதுதான் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு சமன்பாடு, அதாவது ஒற்றை கோளக பரப்புக்கு இதுதான் ஈக்குவேஷன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி செகண்ட் மீடியம் டிவைடட் பை இமேஜ் டிஸ்டன்ஸ் மைனஸ் refractive index of the first medium divided by object distance is equal to refractive index of the second medium minus first medium divided by R. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், முதல் கோளக பரப்பு இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில், இதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஊடகம் எது அப்படின்னா N1, செகண்ட் ஊடகம் என்ன N2. அப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி செகண்ட் மீடியம் அதை நம்ம என்ன செய்யணும், N2ன்னு போடணும், டிவைடட் பை இமேஜ் டிஸ்டன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு இமேஜ் எதுதான் அப்படின்னா I' தான். அப்போ I' உடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா V'. அப்போ V' தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். 2வது ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் டிவைடட் பை பிம்பத்தினுடைய தொலைவு. முதல் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு, முதல் கோளக பரப்புக்கு V' தான் பிம்பம். ஓகேவா? மைனஸ் முதல் ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் டிவைடட் பை பொருளினுடைய தொலைவு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மீடியம் டிவைடட் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்
is equal to second medium minus first medium divided by radius of curvature. So இந்த first spherical surfaceக்கு radius of curvature என்ன அப்படின்னா R1 தான். சரி, இப்போ second spherical surface. ஸோ இதான் செகண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கோளக பரப்பு. இதுக்கு ஃபர்ஸ்ட் மீடியம் எது அப்படின்னா N2 தான். செகண்ட் மீடியம் எது அப்படின்னா N1. சரி, இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா இதுதான் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். I டேஷ் தான் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். சரி, இந்த செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு இமேஜ் என்ன அப்படின்னா I தான் இமேஜ். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு சொல்லி பாருங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி செகண்ட் மீடியம். இந்த செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு செகண்ட் மீடியம் என்ன அப்படின்னா N1 தான். ஏன்னா லைட் ரே இந்த சர்ஃபேஸ் மட்டும் நீங்கள் கவனிச்சு பாருங்க. லைட் இங்கிருந்து தான் இங்கே போகுது. அதாவது N2லேருந்து தான் N1க்கு போகுது. அப்போ N2 தான் ஃபர்ஸ்ட் மீடியம், N2ன்றது செகண்ட் மீடியம். அதனால செகண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிவைடட் பை இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜ் டிஸ்டன்ஸ்னா V மைனஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மீடியம் முதல் ஊடகம் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ரெண்டாவது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா இந்த I டேஷ் தான் ஆப்ஜெக்ட். I டேஷ்ன்றது தான் ஆப்ஜெக்ட், அதோடைய டிஸ்டன்ஸ் V டேஷ். அப்போ ரெண்டாவது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு V டேஷ்ன்றது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் மீடியம் மைனஸ் ஃபர்ஸ்ட் மீடியம் டிவைடட் பை R2. R2ன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இதையே நான் செகண்ட் மீடியம் போட்டிருக்கேன் அப்படின்னா செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு இதுதான் செகண்ட் மீடியம், இது ஃபர்ஸ்ட் மீடியம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கரெக்டாக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த 5 மார்க் கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். இதை நல்லா நீங்கள் கவனமாக எழுதிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சுது. இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இது ப்ளஸ் டேர்ம், இது மைனஸ் டேர்ம், ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கும் பாருங்க, N1 by V இருக்கும் மைனஸ் N1 by U இருக்கும் இஸ் ஈக்குவல் டு இங்க N2 மைனஸ் N1 இருக்கு, இங்க N1 மைனஸ் N2 இருக்கு. இந்த N1 மைனஸ் N2வை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் N2 மைனஸ் N1 எழுதிருங்க. அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் N2 மைனஸ் N1 இருக்கு, இங்கேயும் மைனஸ் N2 மைனஸ் N1 இருக்கும். அதில் இப்போ N2 மைனஸ் N1 மட்டும் நீங்க காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க மைனஸ் 1 by R2 இருக்கும். அப்போ 1 by R1 மைனஸ் 1 by R2. ஸோ இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க N1ஆல டிவைட் பண்ணுங்க. இந்த என்டையர் ஈக்குவேஷனை N1ஆல டிவைட் பண்ணணும். இப்போ இதை N1ஆல டிவைட் பண்ணால் 1 by Vன்னு கிடைக்கும். இதை N1ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1 by Uன்னு கிடைக்கும். இதை N1ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா N2 மைனஸ் N1 டிவைடட் பை N1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 1 by V மைனஸ் 1 by U. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா N2 by N1 மைனஸ் 1 அப்படி எழுதலாம். இது 1 by R1 மைனஸ் 1 by R2 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இதுதான் ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்போஸ் எஃப்னா நமக்கு என்னன்னு தெரியும், எஃப்னா ஃபோக்கல் லென்த், அதாவது குவிய தூரம். ஒருவேளை பொருள் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டிவோ வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கு அப்படின்னா இன்ஃபினிட்டிலேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ்னால இமேஜ் நமக்கு எங்கே கிடைக்கும், ஃபோக்கல் லென்த்தில் தான் கிடைக்கும், அதாவது குவிய தூரத்தில் தான் கிடைக்கும். அப்போ அதனால யூ வந்து இன்ஃபினிட்டின்னு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா V வந்து எஃப்ஆ இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருந்தது அப்படின்னா U is equal to infinity, V is equal to Fன்னு இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா 1 by Vக்கு பதிலாக 1 by F மைனஸ் 1 by Uக்கு பதிலாக இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு R2 by R1 மைனஸ் 1, 1 by R1 மைனஸ் 1 by R2 ஆயிரும். சரி, இப்போ 1 by இன்ஃபினிட்டின்னு நமக்கு தெரியும், அது வந்து 0. அப்போ நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும், 1 by F is equal to N2 by N1 minus 1, 1 by R1 minus 1 by R2 கிடைக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2வையும் கம்பேர் பண்ணி பாருங்க. லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரைட் சைடில் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. சப்போஸ் அவுட்டர் மீடியம் வந்து ஏரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெளிப்புற ஊடகம் வந்து காற்றா இருக்கு அப்படின்னா அந்த காற்றினுடைய ஒளிவிலகல் எண் வந்து 1. சரியா?
அப்போ n2 வந்து nன்னு வச்சுப்போம். n1 1னும் n2 nனும் ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ ஈக்குவேஷன் 2 எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. 1/f is equal to n2க்கு பதிலா n, n1க்கு பதிலா 1. அப்போ 1/f is equal to n minus 1, 1/r1 minus 1/r2 ஆயிடும். ஸோ இதுதான் லென்ஸை உருவாக்குபவரனுடைய சமன்பாடு. அதாவது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா இதுதான். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரைட் சைடில் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ரைட் சைடில் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ லெஃப்ட் சைட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு? 1/f ஈக்குவேஷன் 2ல 1/f இருக்கு. ஈக்குவேஷன் 1ல 1/v minus 1/u இருக்கு. ஸோ இதுதான் லென்ஸ் ஈக்குவேஷன். அதாவது லென்ஸினுடைய சமன்பாடு இதுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் மாணவர்களே. ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ.